கஷ்டங்களோட பாடுபடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கை அல்லாஹ் தருவான். அது மட்டுமல்லாம திருமணம் நடைபெறாமல் தயங்கிக் கொண்டிருக்கின்றவங்க, திருமணம் நடைபெறாமல் பயப்பட்டு கவலையோடு துன்பத்தோடு இருக்கிறவங்க இந்த துஆவை ஓதினண்டா அல்லாஹ் அவர்களுடைய திருமணத்துடைய ஏற்பாடுகளை அல்லாஹ் பண்ணி கொடுப்பான். அது மட்டுமல்லாம திருமணம் நடைபெற்று கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாமல், உணர்வு தன்மை இல்லாமல் பிரிவில் வாழக்கூடியவர்கள் இந்த திக்ர ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த ஒற்றுமைக்கு மத்தியில் அல்லாஹ் இருவர்களை சேர்த்து வைப்பார். அதே போன்று பெரியவர்களே மிக அற்புதமான ஒரு துஆ தான். அது மட்டுமல்லாம நாம் வெள்ளிக்கிழமையுடைய நாள்ல ஓதுறோம். தெரியும் எங்களுக்கு வெள்ளிக்கிழமையுடைய நாளுடைய சிறப்பு. வெள்ளிக்கிழமையுடைய நாள் ஏழைகளுடைய பெருநாள். ஏழைகளுடைய பெருநாள் தான் வெள்ளிக்கிழமையுடைய நாள். வெள்ளிக்கிழமையுடைய நாள்ல தான் உலகம் அழியக்கூடிய நாள் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்ட நாள். அது மட்டுமல்லாம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நாள். அது மட்டுமல்லாம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க உலகத்துக்கு அனுப்பப்பட்டது மரணித்த நாளும் வெள்ளிக்கிழமையுடைய நாள் என்று நான் நினைக்கிறேன். ஹதீஸ் ரிவாயத்துகள் வந்திருக்கின்றது. ஆகவே மிக அற்புதமான நாள் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாள் தான். துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நாள் என்றால் அது வெள்ளிக்கிழமையுடைய நாள். நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாளும் வெள்ளிக்கிழமையுடைய நாள். வெள்ளிக்கிழமை சுபஹிலிருந்து பரக்கத்தான். அதே போன்று முஸ்தஜாபு துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இருக்கக்கூடிய ஒரு நாளும் அதுவும் வெள்ளிக்கிழமையுடைய நாள். அது மட்டுமல்லாம அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வெள்ளிக்கிழமை இது மிக மகத்தான ஒரு நாள், சிறப்பான ஒரு நாள். நாம் எந்த அளவுக்கு வெள்ளிக்கிழமை கண்ணியப்படுத்துவோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில சிறப்பும் செழிப்பும் உருவாகும். நாங்க நேர காலத்தோட பள்ளிக்கு போறது, நேர காலத்தோட 12 மணிக்கு தான் கடையை மூட்டு அல்ல, 12:30 வாங்கன்னு சொன்னாங்க. சிலவர்கள் 12 மணிக்கு மூடுவாங்க, குளிச்சுட்டு 1 மணிக்கு தான் பள்ளிக்கு போவாங்க. அவங்களோட ஜும்மா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே என்றா ஜும்மா முடிஞ்சதுக்கு பின்னால தொழிக்கக்கூடிய நேரத்துல யாரெல்லாம் ஜும்மா அடைகிறாங்களோ அவங்களுக்கு ஜும்மா இல்லை, நுகர் தொழுகை மட்டும்தான் 4 ரகாத் தொழ வேண்டும், 2 ரகாத் தொழ முடியாது. ஆகவே இந்த சட்டங்கள் அதிகமானவர்களுக்கு தெரியாது. போவாங்க வெள்ளிக்கிழமைய நாளையில தொழிக்கக்கூடிய நேரத்துல போவாங்க, ஆனா அவங்களோட துஆக்கள் தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ள. ஆகவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு துஆ. இந்த துஆவை நாங்க வெள்ளிக்கிழமையுடைய நாள்ல ஓதணும் 100 தடவை. எந்த அளவுக்கு நாங்க ஓதுறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். ஆகவே துஆ ஓதுறதால எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். என்ன பிரச்சனை? வாழ்க்கையில சிலர்களுடைய கணவர்மார்கள் தற்கொலை செஞ்சிட்டாங்க. ஆனா நல்லா விளங்கிக் கொள்ளணும், தற்கொலை யாரு செய்யறாங்களோ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹாலிதீன ஃபீஹா அபதா, அவங்க நரகத்துல நிரந்தரமாக இருப்பாங்க. நஅஊது பில்லாஹி மின்ஹும், அவர்களை விட்டு அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு பாவம் தான் தற்கொலை என்பது. ஆகவே இந்த தற்கொலை செஞ்சாங்க. சிலர்களுடைய குடும்பத்துடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சோதனை, எண்ணில் அடங்காத சோதனை, காலை அடையக்கூடிய நேரத்திலேயே சோதனையுடைய நேரம். ஆகவே இதெல்லாம் யாருடைய வாழ்க்கையில இந்த சோதனைகள், பிரச்சினைகள், கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள் இருக்கிறதோ இந்த துஆவை ஓதுங்க. அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டுமா, வெற்றி வேணுமென்றா சுபஹ தொழுங்க. சுபஹுடைய அதான் கேட்கக்கூடிய நேரத்துல சுபஹுக்கு நேரத்தோட பள்ளிக்கு போறதுக்கு அல்ல எனக்கும் உங்களை அனைவர்களுக்கு நசீபாக்கணும். 2 ஹதீஸ் வந்திருக்குது. ஆதமுடைய உம்மத்துடைய வெற்றி சுபஹல தான். சுபஹுக்கு பாங்க சொன்ன அடிக்க நீங்க பள்ளிக்கு போறீங்க, பள்ளியில போய் தொழுறீங்க, அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றிய அன்றைய நாளுடைய வெற்றியுடைய கொடிய நீங்க வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு வாரீங்க. பஜாருக்கு போறீங்க, வெற்றியுடைய கொடி எடுத்துக்கொண்டு போறீங்க. அல்லாஹ் எல்லா விதத்திலையும் அல்லாஹ் வெற்றி அமைப்பு செய்வான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரச்சனைகள் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத யாரும் இல்லை, சோதனை இல்லாத யாரும் இல்லை.
சோதனை வாரது இது அல்லாஹுடைய பொறுத்திலிருந்து. நபி அவங்க சொன்னாங்க, ஒரு சஹாபி நபிகிட்ட சொன்ன, யா ரசூலல்லாஹ், நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை அன்பு கொள்வேன். நபி அவங்க கேட்ட, உண்மையா? ஓ யா ரசூலல்லாஹ், உண்மையாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நேசிக்கிறண்டா உங்களுக்கு சோதனை வரும். எவ்வாறு சோதனைகள் வருமெண்டா, பள்ளத்தை நோக்கி எவ்வாறு தண்ணீர் வேகமாக வருமோ அதே போன்று உங்களுக்கு சோதனைகள் பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்திலையும் நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும், அல்லாஹோடு இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க வெற்றி பெறுவீங்க. ஆகவே சோதனையை தாரது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை. லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. ஒரு ஆளை யாரு நல்ல அமல் செய்யறாங்கன்றது பார்ப்பதற்காக வேண்டித்தான் சோதனை. நாங்க சோதனை டைம்ல எனக்கு மட்டும்தான் நல்லா சோதனையை தாரது, வேற யாருக்குமே கொடுக்கிறது, அவங்க பாங்க செழிப்பாய்க்கிறாங்க, செல்வ செழிப்பாய்க்கிறாங்க, ஒன்றும் இல்லை. பெரியவர்கள் அல்ல எங்களை நேசிச்சா எங்களுக்கு அல்லா சோதனையை தான் நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவே சோதனை டைம்லையும் அல்ல அமல் செய்ய வேண்டும். தபாரக் சூரத்தின் முல்கில படிங்க, அல்லா சொல்றான், லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. யாரு நல்ல அமல் செய்யறாங்கன்றது சோதிப்பதற்காக வேண்டித்தான். ஆகவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனை வாரது. நபிக்கும் பலவிதமான சோதனை. நபியிட சாட்சவ கொண்டு ஒரு பெண்மணி கொண்டு மதுவை குடிக்கிறாங்க, அது ஒரு சோதனை. அது மட்டும் அபூ தாலிப் மௌத்தாகின ஒரு சோதனை. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகின அது ஒரு சோதனை. ஒத்தரும் இல்லாம தனிமையில நபியை வாங்கிக்கிறாங்க, நபியிட பல்லு சஹீதாக்கப்பட்டது அது ஒரு சோதனை. இங்க போறாங்க தாயிஃபுக்கு, சிறுவர்கள் அடிக்கிறாங்க, கல்லால ரத்தம் வடியுது, அது ஒரு சோதனை. அது மட்டுமல்லாம பலவிதமான சோதனை நபிக்கும் வந்தது. நபி அவர்களும் நமக்கு காட்டி தந்த வழிமுறை அல்லாஹ்வின் பால் நெருங்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுக்கு எல்லா சஹாபாக்களும் சோதனை வராத யாரும் இல்லை உலகத்துல. அல்லாஹ் எல்லாரையும் சோதிக்கிறான், ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கிறான். யாரு நல்ல காரியம் நல்ல அமல் செய்யறாங்க என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நீங்க கவலைப்பட வேண்டாம். நமக்குத்தான் சோதனை, நமக்குத்தான் பிரச்சனை, கஷ்டம் நமக்குத்தான் என்னது ஓதினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கவலைப்பட வேண்டாம், எங்களோடு அல்லாஹ்க்கு இன்னல்லாஹ மஅனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் என்னோட இருக்கிறான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நபி அவங்க ஹிரா குகையில இருக்கிறாங்க. ஈக்கக்கூடிய நேரத்துல காஃபிர்கள் திரட்டி வாராங்க. நபி அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் எவ்வளவு பெரிய சோதனை, மேலுக்கு காஃபிர்கள் பார்த்தண்டா எங்களை கொல்லுவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க நீங்க மட்டும் தான் இழிக்கிறோம். நபி அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் அப்படி இல்ல, இன்னல்லாஹ மஅனா, நாங்க நீங்க மட்டும் இல்ல, எங்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அந்த வார்த்தை நீங்க அதிகமா பாவீங்க, அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருவான். இன்னல்லாஹ மஅனா, எதை செஞ்சாலும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் என்னோட அல்லாஹ்க்கு என்ற அந்த வார்த்தையை பாவீங்க, உள்ளத்தில மிகப்பெரிய ஆறுதல் வரும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ ஓதுங்க. என்ன துஆ? யா தர்ராஹு யா அல்லாஹ், யா அல்லாஹு யா தர்ராஹ் என்று எல்லா தேவைகளையும் சரி செய்யக்கூடியவனே, சீர்படுத்தக்கூடிய என்ற பொருள். அந்த துஆவை 100 தடவை ஓதுங்க. உங்களுக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் எல்லா விதமான பிரச்சனையை விலகுபடுத்தி அல்லாஹ் அந்த பிரச்சனையை இலகுபடுத்தி தருவான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனையுடைய நேரம், கஷ்டத்துடைய நேரத்துல பொறுமையாக இருந்து அல்லாஹுடைய உதவி அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு